ஓம் நமக் சிவாய. வணக்கம் உறவுகளே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விஷ்ணு எத்தனை அவதாரம் எடுத்திருக்காங்க, அது எதுக்காக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதாங்க பார்க்க போறோம். முதலாவதாக மச்சம் அவதாரம். பெருவெள்ளம் ஒன்று வந்து வேதங்கள் அனைத்தும் கடலில் மூழ்கிவிட்டது. விஷ்ணு மீனாகி வேதங்களை காப்பாற்றினார். இரண்டாவதாக கூர்மம் அவதாரம். அசுரர்கள் தேவர்கள் அமிர்தம் பெற கடலை கடைத்தார். மலை மூழ்க போக விஷ்ணு ஆமையாக மாறி மலைக்கு அடிப்படையாக நின்றார் இந்த அவதாரத்தில். மூன்றாவதாக வராகம் அவதாரம். அசுரன் பூமியை கடலில் மூழ்கடித்தான். விஷ்ணு பன்றியாகி அவனை வென்று பூமியை காப்பாற்றினார். நான்காவதாக நரசிம்மம் அவதாரம். பக்தன் பிரகலநாதனை காப்பாற்ற தூணிலிருந்து சிங்க மனிதனாக தோன்றி ஹிரண்யாகசிபுவை அழித்தார். ஐந்தாவதாக வாமனம் அவதாரம். மகாபலியின் அகந்தையை அடக்க 3 அடியில் உலகையை காப்பாற்றினார். ஆறாவதாக பரசுராமர் அவதாரம். அநியாயம் செய்த சாஸ்திரியர்களை வாள் கோடாரி கொண்டு அழித்தார். ஏழாவதாக ராமர் அவதாரம். ராவணனால் சீதை கடத்தப்பட்டார். ராவணனை வென்று சீதையை மீட்டார். தர்மத்தையும் நிலைநாட்டினார் இந்த அவதாரத்தில். அடுத்தபடியாக 8வது அவதாரம் கிருஷ்ணர் அவதாரம். கோபாலன் வீரன் குருசேத்திரத்தில் பகவத்கீதையை உபதேசித்தார். இதில் இவருக்கு பல முகங்கள் உண்டு. 9வது அவதாரமாக புத்தர் அவதாரம். வன்முறையை விட்டுவிட்டு அமைதி அகிம்சையை போதித்தார். அடுத்தபடியாக 10வது அவதாரம் கல்கி அவதாரம். இது அடுத்தபடியாக எடுக்க போகும் அவதாரம். வெண்குதிரையில் சவாரி செய்து கலியுகத்தின் அநியாயத்தை அளிப்பார் என்று கூறப்படுகிறது. இது போல சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் நமக் சிவாய. நன்றி.